12th Business Studies, Lesson 10, 10.1 Subheading Leverage. You often hear friends and co-worker say that they are overburdened with work to achieve the sales target. Why does it happen? It happens because of excessive sales target given to the sales personnel by the sales manager, who knows the leverage of its company, through which they can minimize risk of incurring loss and losing market share. Hence, knowledge of the business leverage of its own company and competitors firm will provide opportunities to your company to take a business lead while making a decision about how much to generate sales revenue and how much funds required. The word leverage has been derived from the word lever, which refers to a device through which you can lift more weight with minimum effort. இப்போ இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அதனால் உங்கள் மொழியிலேயே சொல்லணுன்னாக்கா, உங்கள் பாஷையிலேயே சொல்லணுன்னாக்கா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து ஆஃபீஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க, அவங்க ஓவர் பர்டனாக இருக்குடா, என்னால் வேலை செய்ய முடியல, மந்த் எண்டாக இருக்குது, சேல்ஸ் டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு என்ன சொல்வீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கனாக்கா, அச்சோ பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, ஏப்ரல் மாதம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா, ரொம்ப ஓவர் பேர்டனாக இருக்குது, அதாவது ரொம்ப சுமையாக இருக்குது, எல்லாமே படிக்கணும், எது படிக்கணும், எது வரும், எது வரலன்னு தெரியல, கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குடா இப்படின்னு சொல்கிறது தான் ஓவர் பேர்டன் அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸாக இருந்தாக்கா அந்த சேல்ஸ் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் இந்த கம்பெனிக்கு ரிஸ்க் வராமல் இருக்கிறதுக்காக, அதிகபட்ச ரிஸ்க் வராமல் இருக்கிறதுக்காகவும், அவரோட மார்க்கெட்லேருந்து அவரோட கம்பெனி ஷேர் குறையாமல் இருக்கிறதுக்காகவும், டிமாண்ட் குறையாமல் இருக்கிறதுக்காகவும் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் லிவரேஜுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவார். அது என்ன பண்ணுனாக்கா, இது வந்து சப்போஸ் உங்கள் ஓன் கம்பெனியாக இருந்தது, நீங்களே ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கனாக்கா, அது என்ன உங்கள் கம்பெனி அந்த லிவரேஜ், பிஸ்னஸ் லிவரேஜ், நீங்கள் வந்து அந்த நாலேஜ், அந்த உங்களுக்கு அந்த அறிவு, அந்த நாலேஜ் இருந்ததுனாக்கா, லிவரேஜுங்கிற ஒரு நாலேஜ் இருந்துச்சுனாக்கா, உங்கள் காம்படிட்டர்ஸ், அதாவது உங்கள் போட்டியாளருக்கு பார்த்திங்கன்னா, உங்கள் போட்டியாளருக்கு அது ஒரு வாய்ப்பு, அதாவது அவங்க அந்த லீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அந்த உங்களோட மார்க்கெட்டில் வந்து லீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் வந்து தடுப்பீங்க. அதுவும் இல்லாமல் கரெக்டான இடத்துல நீங்கள் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க, எங்கே வந்து சேல்ஸ் அதிகப்படுத்தணும், எங்கே வந்து உங்களுக்கு ஃபண்டு தேவை, அதாவது சேல்ஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபண்டுனா காசு தேவை அப்படிங்கிற ஒரு லிவரேஜ் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த லிவரேஜுங்கிற வார்த்தை வந்து லீவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த லீவருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்லேயும் சரி இல்லை வண்டியிலையும் சரி நம்ம வந்து லிவர் யூஸ் பண்ணி தான் இது நட்டெல்லாம் போல்ட்டெல்லாம் டைட் பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது ஒரு டூல், ஒரு டிவைஸு. அது பார்த்திங்கனாக்கா நிறைய வெயிட்டை தூக்கக்கூடிய ஒரு டிவைஸு. ஆனால் அதுக்கு நம்ம எஃபர்ட், அதாவது கம்மியாக நம்ம எஃபர்ட் போட்டால் போதும், நிறைய வந்து வெயிட் தூக்க முடியும். அதே தான் இந்த லிவரேஜுங்கிற விஷயம் பிஸ்னஸ்லேயும் பார்த்திங்கனாக்கா, கம்மியான எஃபர்ட் போட்டு அதிகமாக டர்ன் ஓவர் சம்பாதிக்கிறது தான் இந்த லிவரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டிலே எடுத்துக்கோங்க, உங்கள் அப்பாவும் அம்மாவும் சம்பாதிப்பாங்க. அப்போ அவங்க சம்பாதிக்கிறது பார்த்திங்கனாக்கா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ சொல்கிறோம், ஒரு 10,000 சம்பாதிக்கிறாங்கனாக்கா, அதில் பார்த்திங்கனாக்கா மாதம் ஒரு 2,000 வந்து மிச்சப்படுத்தி வைப்பாங்க ஒரு எமர்ஜென்சிக்காக. மீதி 8,000 வாடகை, சாப்பாடு, ஸ்கூலு ஃபீஸு, இன்டர்நெட்டு, அப்புறம் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த 2,000 எதுக்காக அவங்க சேர்த்து வைக்கிறாங்கனாக்கா, அது அவங்களால சேர்த்து வைக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கனாக்கா அவங்க சம்பளத்துலேருந்து அவங்க ஒரு லிவரேஜ் மாதிரி அவங்க பண்ணுறாங்க, பேலன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு, likewise in business, leverage sometimes refers to as gearing, refers to the use of significant amount of debt or credit to purchase an asset, operate a company, acquire another company, etc., with the expectation that the after tax profit to equity holders from the transaction will exceed the borrowing cost, which means increased earning per share. Leverage refers
to the capacity of a firm to employ more debt in the capital structure of the firm to maximize the EPS and to enhance returns to the owner at the cost of obtaining debts in is cheap as compared to the equity and minimize the cost of capital. That's why every firm tries to minimize cost of capital by incorporating more and more debt in its capital structure. ஸோ என்ன இந்த செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதே மாதிரி பிஸ்னஸில் லிவரேஜுங்கிறது என்னன்னாக்கா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்க போகிறது கியரப் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸை பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு பொருள், அதாவது அவங்க ஒரு அசெட் வாங்கணுனாக்கா, ஒரு சொத்து வாங்கணுனாக்கா அவங்க ஒன்று கடனில் வாங்குவாங்க, இல்லை கேஷில் வாங்குவாங்க, கிரெடிட்டில் வாங்குவாங்க, இல்லை டெபிட்டில் வாங்குவாங்க. சரிங்களா? அமௌண்ட் ஃபுல்லாக பே பண்ணி வாங்குவாங்க, இல்லாட்டி கடனில் வாங்குவாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் நடக்கும். அப்படி இது ஒரு எக்ஸாம்பிள். இல்லை இன்னொரு கம்பெனியை அவங்க வந்து தன்னோட கஸ்டடியில் எடுத்துக்கிறாங்க, இன்னொரு கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா லாபம் போக, தட் இஸ் டேக்ஸ் எல்லாம் கட்ட போக என்ன லாபம் வருதோ அது பார்த்திங்கனாக்கா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட கம்பெனியில் எல்லாமே இப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க தான் ஷேர் ஹோல்டர். அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்க வாங்குகிற காஸ்ட்டு, அதாவது இபிஎஸ்ம்பாங்க, ஏர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், டேக்ஸ் போக இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொடுத்தாகணும். அதே மாதிரி இந்த லிவரேஜ் எதை குறிக்குதுனாக்கா, இந்த டெப்ட்டு, அதிகமான டெப்ட்டு எதில்னாக்கா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஏர்னிங் பர் ஷேர்னு சொல்கிறோம் பார்த்திங்கனாக்கா, இது வந்து அந்த ஓனருக்கு அந்த கடன் வாங்கிறதுலேருந்தோ இல்லை ஈக்விட்டி அவங்களோட ஷேர்ஸை பார்த்திங்கனாக்கா அந்த முதலீட்டு பண்ணுறதுலையோ அவங்களுக்கு வந்து இது ஒரு இதாக இருக்கும். லிவரேஜ்னாக்கா இது ஒரு ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபர்ம்ஸ், அதாவது கம்பெனிஸ் எல்லாமே எதுக்கு ட்ரை பண்ணுவாங்கனாக்கா அவங்க காஸ்ட்டு, அவங்களோட கேபிட்டல் முதலீடு இருக்குல்ல, அந்த முதலீடை வந்து அவங்க அதிகமாக டெப்ட்டு, அதாவது கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் தான் அவங்க வச்சுருப்பாங்க, அதை இன்கார்பரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 10.5.1 டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ். இதில் நிறைய வகையான லிவரேஜ் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். மொத்தம் 3 வகையான லிவரேஜ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் லிவரேஜ், அப்புறம் ஆப்ரேட்டிங் லிவரேஜ், அப்புறம் கம்பைன்ட் லிவரேஜ். ஃபினான்ஷியல் லிவரேஜ், இஃப் யூ ஆர் envision a balance sheet of a company, financial leverage refers to a left hand side of the balance sheet. Financial leverage refers to how the firm will pay for it and how the operation will be financed. Financial leverage refers to the amount of debt in the capital structure of business firm. This measures the financial risk which arises due to the high charge of interest due to the excessive use of debt component. It is the company's ability to use fixed financial changes to magnify the effect of changes and in EBIT on the company's EPS. A high financial leverage indicates the high percentage of debt in the capital structure. It magnifies the return from the debt financing. ஸோ இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜ்னால் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு கம்பெனியோட, நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கனாக்கா இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜை எதை குறிக்குதுனாக்கா, அந்த கம்பெனி வந்து அந்த எப்படி வந்து மற்றவங்களுக்கு, அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி பே பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அதில் இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அதாவது ஒரு கம்பெனி அதோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் எந்த அமௌண்ட்டுக்கு வந்து டெப்ட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிக்கிறது தான் இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜ். இது எதுக்காகனாக்கா, ஏதாவது ஃபினான்ஷியல் ரிஸ்க் அந்த கம்பெனியில் ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா இந்த ஹை சார்ஜ், இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க் வரும்போது இந்த இன்ட்ரெஸ்ட், அவங்க அந்த வட்டி இருக்குல்ல, அந்த கேபிட்டலுக்கு உண்டான அந்த கடனுக்கு உண்டான வட்டி கட்டுறாங்க பார்த்திங்களா, அது வந்து ஹை சார்ஜ் ஆகும்போது அது வந்து டெப்டில் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதனால் பார்த்திங்கனாக்கா அந்த கம்பெனியோட ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் வந்து சேஞ்சஸ் வரும். அதாவது அவங்களோட ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் வந்து சேஞ்சஸ் வரும். அது இந்த சேஞ்சஸை தான் எபிட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எதில் எஃபெக்ட் ஆகுனாக்கா ஏர்னிங் பர் ஷேர், அதாவது ஒரு ஷேருக்கு எவ்வளோ அவங்க சம்பாதிச்சிருக்காங்க விஷயத்தில் எஃபெக்ட் ஆகும், அந்த சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேட்டம் ஹை ஃபினான்ஷியல் லிவரேஜ் எதை குறிக்குதுனாக்கா ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ட் இன் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அவங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஹையர் பர்சன்டேஜோட கடனை தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்களோட ரிட்டர்ன், அதாவது வரவை வந்து குறிக்குது, ஃபினான்ஷியல் வரவு குறிக்குதுங்கிறாங்க. கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபினான்ஷியல் லிவரேஜ் இஸ் ஈக்வல்ஸ் டு ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். எபிட்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஆர் ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ், அதாவது எபிட், இபிஐடி. ஸோ ஃபினான்ஷியல் லிவரேஜ்னா என்னக்கா டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி, டேக்ஸை வந்து கழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வரவு வருதோ ப்ராஃபிட் வருதோ அதுதான் ஃபினான்ஷியல் லிவரேஜ். அதை எபிட்ன்பாங்க, அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ், அதுதான் எபிட், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். Next, B, operating leverage. There are essentially two types of cost in a company's cost structure: fixed cost and variable cost. Operating lever is the ratio of fixed cost to variable cost. If a business firm has a lot of fixed costs as compared to variable cost, then the firm is said to expose to operating leverage, which measures the business risk or operating risk, either variability of EBIT due to fluctuating the sales revenue. It means that if a firm has high operating leverage, a small change in the sales volume result in a large change in the earnings before interest and tax and return on invested capital. It magnifies the return from our plant and equipment or fixed asset. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ரெண்டு வகைகள் இருக்குது. என்னென்னா ஒன்று காஸ்ட் ஸ்ட்ரக்சரு, இன்னொன்று காஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அதை ஃபிக்ஸட் காஸ்ட்டு, இன்னொன்று வேரியபிள் காஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேட்டிவ் லிவரேஜ் பார்த்திங்கனாக்கா அது ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட்டுக்கு பண்ணுற ரேஷியோ அப்படிங்க. இதுங்களோட ரேஷியோ, அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்டோட ரேஷியோ தான் இந்த ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னாக்கா. ஸோ ரேஷியோனாக்கா அந்த விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கனாக்கா இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் எதோட கம்பேர் பண்ணுறாங்கனாக்கா வேரியபிள் காஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. அதே ஆட்டம் அந்த ஃபேர்ம், அந்த கம்பெனி பார்த்திங்கனாக்கா இந்த ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இருக்குல்ல, அது வந்து பிஸ்னஸ் ரிஸ்க்கோட, அதாவது ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கோட அது வந்து மெஷர் பண்ணுறாங்க. அதாவது எபிட்னு நம்ம படித்தோம். எபிட்னா என்ன? டேக்ஸு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு முன்னாடி வர ஏர்னிங்ஸு, சரிங்களா, வருமானம். அதாவது டேக்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டுறதுக்கு முன்னாடி வர வருமானத்தை தான் எபிட்டுங்கிறாங்க. இந்த எபிட்டில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும் இந்த சேல்ஸ் ரெவென்யூனா வருமானம், சேல்ஸ் வருமானத்தில். அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா ஹை லெவலில் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஒரு கம்பெனியில் இருந்துச்சுனாக்கா அது இந்த ஏர்னிங்ஸில், அவங்களோட வருமானத்தில் வந்து சின்ன மாற்றங்கள் கொண்டு வரும். அதாவது இந்த எபிட் ஆகும்போது, அதாவது டேக்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இஸ் ஈக்வல்ஸ் டு கான்ட்ரிபியூஷன், அப்படின்னாக்கா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னாலும் எபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கம்பைன்ட் லிவரேஜ். இட் இண்டிகேட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் சேல்ஸ் வால்யூம் ஆன் த EPS ஆஃப் த firm. It is a relationship between contribution and EBIT. A higher combined leverage indicates the firm is subject to a great risk, which includes the both business risk and financial risk. It can also be found by multiplying operating leverage and financial leverage. Combined leverage is equals to contribution or EBIT, or combined leverage is equals to financial leverage into operation leverage. Suppose if operation leverage is 2 and financial leverage is 5, the combined leverage will be 10. It describes that if there is increase of 1% in sales revenue, then the earning before tax or profit before tax will increase by 10%, vice versa.
ஸோ இந்த கம்பைன் லிவரேஜுங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜ் வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த கம்பைன் லிவரேஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பைன் லிவரேஜ் எதை இண்டிகேட் பண்ணுதுனாக்கா அந்த ஏர்னிங் பர் ஷேர், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எபிட்டில் வந்து அது என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏர்னிங் பெர் ஷேருக்கும் இந்த எபிட்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த கம்பைன்ட் லிவரேஜ்னு சொல்கிறாங்க. ஈஸியாக புரியணும் அப்படின்னா, இந்த ஒரு பிஸ்னஸில் அதிகமாக ரிஸ்க் இருக்குது, இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ஃபினான்ஷியல்லையும் அதிகமாக ரிஸ்க் இருக்குது. இதை குறிக்கிறது தான் கம்பைன்ட் லிவரேஜ். அதுதான் கீழே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கம்பைன்ட் லிவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபினான்ஷியல் லிவரேஜ் இன்ட்டு ஆப்ரேட்டிங் லிவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 2 இருந்துச்சுன்னா, ஃபினான்ஷியல் லிவரேஜ் 5 இருந்துச்சுனாக்கா, இந்த டோட்டலாக இருக்க கம்பைன்ட் லிவரேஜ் எவ்வளோ? இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜ் இன்ட்டு ஆப்ரேட்டிங் லிவரேஜ், அதாவது 2 × 5 எவ்வளோ? 10. இது எதை குறிக்கிறதுனாக்கா 1% சேல்ஸ் ரெவன்யூ அதிகம் ஆனால் கூட, அதாவது சேல்ஸில் மூலமாக வருமானம் 1% கூட அதிகமானால் கூட அது டேக்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குனாக்கா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே ஒரு 10.5.2ல் ஒரு காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. The combined effect of operating leverage and financial leverage. இந்த combined effect, இந்த operating leverage-லையும் financial leverage-லையும் combined effect என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் லிவரேஜ், அப்புறம் ஃபினான்ஷியல் லிவரேஜ், அப்புறம் அதோட எஃபெக்ட். ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜில் ஃபஸ்ட்டு ஒன்று ஹையே, ஃபினான்ஷியலில் ஹையாக இருக்கும். அது வந்து எஃபெக்ட் என்ன ஆகும்? வெரி ரிஸ்கி, ஹை இன்ட்ரெஸ்ட் அவுட்ஃப்ளோ. ஸோ ரிஸ்க்கும் அதிகம், அதாட்டம் வட்டியும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரியில். செகண்ட் கேட்டகரியில் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஹையாக இருக்குது, ஃபினான்ஷியல் லிவரேஜ் லோவாக இருக்குது. இங்கே எஃபெக்ட் என்ன வந்தாக்கா சேல்ஸ் ஸ்டில் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி இன் ரிலேஷன் டு த ஃபிக்ஸட் காஸ்ட் டு பி அப்சார்ப். ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கம்மியாக இருக்குது, ஃபினான்ஷியல் லிவரேஜ் அதிகமாக இருக்குது. எஃபெக்ட் ஐடியல் சிச்சுவேஷன் ஃபார் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஸோ ப்ராஃபிட் அதிகமாக பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சிச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனியில். அப்புறம் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கம்மியாக இருக்குது, ஃபினான்ஷியல் லிவரேஜ் கம்மியாக இருக்குனாக்கா அதோட எஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் ஓவர் காஷியஸ் ஆர் ரிஸ்க் அவர்ஸ். மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது, அதேட்டம் ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக எடுக்கிற மேனேஜ்மெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த லிவரேஜ்